நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று முழுவதும் துவாதசி நட்சத்திரம். இன்று இரவு 9:41 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசிரமம் இன்று இரவு 9:41 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள். இன்று நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும்களாக இருக்கக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துடிப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக்கும். புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோகும். உடைய பொருட்களை நீங்க பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். என்று செலவுகள் கூடுங்க. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட கவனம் இருக்கட்டும். என்று நீங்க காசு பணத்தை வீண் விரயம் செய்து விட வேண்டாம். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்குங்க. பெரிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று திருப்பங்கள் ஏற்படும் இருக்க கொடுங்க. ஓரளவு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் கொடுக்காது. மன நிம்மதி ஏற்படுத்தும். கண்டிப்பாக காதல் கைகூடி திருமணத்தில் முடிவதினால் மனம் நிம்மதியாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் முடிந்தளவு எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், வெள்ளிக்கிழமை என்பதினால் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுக்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க எச்சரிக்கையுடன் பேச வேண்டும், பழக வேண்டும். நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். சில இடங்களில் பார்த்து பொறுமையாக செல்ல வேண்டும். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். ஓரளவு முயற்சி பலிக்கக்கூடும். என்று நீங்க பெருந்தன்மை குணத்துடன் நடந்து கொள்வீர்கள். பரணி. என்று எதிர்பார்த்த வகையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். ஓரளவு மகிழ்ச்சியான தருணங்கள் அமைதிவிடக்கூடும். இன்று கோபம் இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதும். கருதிகை. இன்று செய்ய முடிந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்கள், சக ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலை உயர்ந்த நிம்மதி காணுங்க. என்று ஓரளவு நினைத்தது நிறைவேறும் இருக்கக்கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கூடும். ரிஷபம் ராசினியர்கள். என்று காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும் இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றத்தை உறுதியாக செய்து முடிப்பீர்கள். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செயல்கள் கூட வேகம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். சாமர்த்தியமாக ஈடுபட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கூடுங்க. அடுத்தவர் சொல்லுகின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். யாருடைய குற்றச்சாட்டுக்கும் ஆளாக இருக்க வேண்டும். தயவு செய்து பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட
நோய்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திடீர் கோபம் அவ்வப்போது தலை தூக்குங்க. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை கொடுத்தாலும் சரிப்படுத்தி விட முடியும். காதல சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க அடுத்தவரிடம் வீண் விவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு உண்டாக கொடுங்க. முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும். எடுத்த காரியம் சிறப்பாக நடைபெறக்கூடும். என்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். ரோகிணி. என்று நீங்க மதிநுட்பத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். இல்ல தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனோதைரியத்துடனும் என்று செயல்படுவீர்கள். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்கும். என்று ஓரளவு முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திருமணம் தொடர்பான முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். மிருக சரிஷம். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுகபாக வாழ்க்கை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அவ்வப்போது திடீர் கோபம் வெளிப்படக்கூடுங்க. கோபத்தை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். எதையும் நீங்க ஆக்கப்பூர்வமாக யோசித்து வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் அனைத்தும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. என்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவும். இதனை விட்டுவிட்டு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்போது பொறுமை வேண்டுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள், அது முக்கியம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. சிரமங்கள் இருப்பது கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. துணிச்சலும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று ஓரளவு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். பயப்பட வேண்டாம். பேச்சுவார்த்தைகள் மட்டும் நிதானம் இருக்கட்டும். அழிந்து தெரிந்துதான் சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். என்று ஓரளவு பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு நடத்துவீர்கள். பெண்களுக்கென்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குங்க. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெற கொடுங்க. தடைகள் உடை தெரிந்து வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்பாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக கை நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். பேசும்பொழுது நிதானம் இருக்கட்டும். என் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம்.
மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம் என்று ஓரளவு நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. புனர்பூசம் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. ஆர்வமுடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். நிதானமாக எதிலும் இருந்தால் முன்னேற்றம் இருக்கும் என்று பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் திருப்தி இல்லாத போல் இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடைபெற கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிகவும் வேண்டியவரை பெரியக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கடகம் ராசினியர்கள் நெருக்கமானுடன் இணைந்து என்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்களை கலந்து கொண்டு என்று மகிழ்ச்சி அடைவீர்கள். சொந்தங்களின் வருகை இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சில பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களால் தக்க பலன் கிடைக்குங்க. முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வீண் மனஸ்தாபங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடும். வழக்கத்தை விட இன்று பணிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். இன்று மனம் முழுந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இன்று நீங்க மிகவும் நேர்மையுடனும் காணப்படுவீர்கள். என்று பெண்கள் பதட்டமான மனநிலை இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். பெண்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது மிக நல்லது. குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தையும் ஏற்படுத்தும். காதல்ல இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். சில முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எதையும் அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுவீர்கள். என்று இரவும் பகலும் கடுமையான உழைப்பிருக்கும். கொஞ்சமாக சேமிப்பும் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேண்டும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க கனிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு யோசித்து பேசுங்கள். தைரியத்தை மட்டும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். எது வேண்டுமோ அதனை மட்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்க வேண்டாம். என்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆயில்யம் என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. போகட்டும் என்று சில பிரச்சனைகளை விட்டுவிடுங்கள். மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் இருக்கக்கூடும். தைரியமாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். எதிர்ப்புகள் ஓரளவு சரியாகுங்க. நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். என்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாளிலே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. முடிவில் கூட உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட கவனம் இருக்கட்டும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இடம் பொருள் பார்த்து பேசுவது எதிலும் நல்லது. இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக அவரிடம் பேசுவது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பெண்கள் காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள்.
யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று தயவு செய்து பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், பதட்டம் இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் இருப்பது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக நல்லது. பாடங்களை நன்கு கவனியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. முன்னேற்றமான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருப்பு முறையாக எல்லாம் இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்கும். கையில் உங்களுக்கு காசு பணம் புழங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவருடைய சொல்லுக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பீர்கள். இருந்தாலும் வீண் பழி மட்டும் சுமக்க வேண்டாம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதை ஓரளவு மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். உத்திரம். என்று மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் மிக தெளிவாக இருப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவாக கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தினரின் குணம் அறிந்து நடந்து கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தனக்கென தனி பாணியை அமைத்துக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். குடும்பம் முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டும் எடுங்கள். கண்டிப்பாக யோகமான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். எடுத்த காரியத்தை எல்லாம் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். கொள்கை பிடிப்புடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வாக்குவாதங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். லாபத்திற்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. பண வரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். வீண் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. பரபரப்புடன் இன்று காணப்படுவீர்கள். விடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். இறைவனை மட்டும் வழிபடுங்கள். அதற்கான நிம்மதியான தருணங்கள் அமைதிவிடக்கூடும். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். நேரம் தவறி மட்டும் உணவு உண்ண வேண்டாம். கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழுவீர்கள். காதல் மட்டுமே உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சிறு தொல்லையை கொண்டிருக்கும். காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. தங்கு தடையின்றி கல்வி நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு சகோதர வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். நுட்பமான வேலைகளை தண்ணீடுபடுத்திக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்குங்க. ஆன்மீக எண்ணங்களும் இன்று மேலோங்க விடக்கூடும். என்று எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பயம் இல்லாமல் போராடுங்கள். அஸ்தம். வீடு வாங்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூட்டும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூட்டும். முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் பகை உணர்வோடு வைத்துக் கொள்ள வேண்டாம். என்று நீங்க பேச்சுவார்த்தைகளை கவனம் வேண்டும். முன்பின் யோசிக்காமல் எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. சித்திரை. மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். அதிக கடன் வாங்கியெல்லாம் வீடு கட்ட வேண்டாம். என்று உங்களுக்கு வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க.
என்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். போட்டி போட்டு முன்னேறி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நிதி நிலை உயர்ந்து சீரான முன்னேற்றம் இருக்கும். நடக்கும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்ப முன்னேற்றம் அறிய கடுமையாக உழைப்பீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கொடுங்க. வள்ளல்களின் உதவியில் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போக கொடுங்க. வழக்கமான பணிகளை அருமையாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அதிகார தோணையுடன் காணப்படுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். திடீர் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. கவனமாக எதிலும் பேசி பழகினால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக செல்லது. சிலர் சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். அக்கம் பக்கத்துடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக எதிலும் இருக்க வேண்டும். வழியே சென்று உதவிகள் செய்வதன் மூலம் வீண் பழி ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெண்கள் என்று சிந்தனைகளை வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. காதல் தடைகளை உடைத்திருந்து திருமணத்தில் போய் முடியக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க பாருங்கள். கல்வியில் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்து விட கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளும் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். சுவாதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். என்று ஓரளவு நன்மைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் என்று நீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதி விடக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி இந்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். இந்த நாள் இனிமையாக பேசி கண்டிப்பாக சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்க வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிந்தனைகளை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைதிவிடக்கூடும். உங்களுடைய செல்வ நிலையம் இன்று சீராக உயரக்கூடுங்க. மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்ட உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். விலகி சென்றவர்கள் இன்று கண்டிப்பாக வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு நடக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். சரக்குகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்ததை விட இன்று எல்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூடும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அவசரமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். கடுமையான பணி சுமையும் இருக்க கொடுங்க. உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும். அலுவலகத்தில் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதலை விட்டுக் கொடுப்பது, புறமை காப்பது மிக நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கல்வியில் மட்டும் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். உயர்கல்வியில ஜெயித்து காட்ட முடியும்.
மாணவர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சில பணிகளை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தை தவிர்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். அனுஷம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு ஏற்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இந்த விருந்தினர் வருகை இருக்கும். என்று உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். கேட்டை அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சில்லறை சண்டைகள் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். கடுமையான சூழ் நிலவினாலும் கண்டிப்பாக சமாளித்து எதிலும் வெற்றி பெற முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் நிம்மதி ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். செல்வ நிலையை சீரான உயர்த்திக் கொள்வீர்கள். பிரிந்து சென்றவர்கள் பெரியமுடன் வந்து இணைய கொடுங்க. மருத்துவ செலவுகள் குறைந்து நிம்மதியும் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். என்று செலவுகளை சமாளிக்க கைமாத்தாக சிறிய தொகை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு எதையும் வாங்க வேண்டாம். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மந்தமான நிலை ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முன்னேறுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்று பெண்கள் மனக்குழப்பம் விலகி செல்ல கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை முன்னேற்றமாக இருப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று தடைகளை உடைத்திருந்து கல்வியிலும் ஜெயிக்க முடியும். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடையினை வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இனி தடபுடலாக காரில் ஈடுபடுவீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். என்று விவரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். போராட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு வீணான விவகாரங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் கவலை மறந்து செயல்படுவது நல்லது. பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நடக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றி இருக்கும். சிறுக சிறுக சேமித்த பணம் கண்டிப்பாக கை கொடுக்கும். மதியத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தனைகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. இன்று மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நேரத்திற்கு பணிகள் என்று நீங்க ஈடுபடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலை நேரத்தில் உங்களுக்கு கவனமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லுங்க. திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நிர்வாகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஓரளவு சுமூகமாக இருக்கக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வீண் விவாதங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்ற அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். நட்பு ஒன்று பகையாக கூடும். பகை ஒன்று நட்பாக கொடுங்க. எதையும் தைரியமாக பொறுமையாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும் என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்க கொடுங்க என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று உடல் மட்டும் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் என்று முடியாதது என்று ஏதும் இல்லை. இன்று காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டும். காதல் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். காதல் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தும். பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருப்பது மிக சிறப்பு என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியிலும் கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். உயர்கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடுமாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்று முக்கியமான பணி நீங்க செய்யும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். எந்த சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கோவில்கள் உங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் என்று எதிலும் மன மகிழ்ச்சி கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. சூழல் சாதகமாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அவிட்டம். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். வெகு விரைவாக பணிகளை ஈடுபடுவீர்கள். நுணுக்கமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிர்வாக தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள் என்று நீங்க சாந்த குணத்துடன் பேசி படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்க வாழ்க்கையில் இன்று எல்லாம் திருப்பு முனியாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்குங்க. கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்படக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் கூட நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இனிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. இல்லத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வழக்கத்திற்கு மாறான பணிகள் உங்களுக்கு சுணக்கத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி விட கொடுங்க. குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவீர்கள். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற கொடுங்க. வெளியிடங்களுக்கும் சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள். பெண்கள் என்ற குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்ன ஒன்று நேரம் தவறி உணவு உண்ண வேண்டாம். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பெண்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் புரிந்து கொண்டும் நிதானமாகவும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதல்ல கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குங்க. காதல்ல இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக காதல் ஜெயிக்குங்க என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குங்க. மாணவர்கள் இனிமையாக பேசி என்று பொறுமையாக இருந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். ஆபிட்டம். என் குடும்ப உறவரிடம் நிதானத்தை கடைபிடிங்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிந்தனை வளம் என்று மேலோகம் நாளாக இருக்கக்கூடும். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்குங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு இன்று வாழ்க்கையை அதிகப்படுத்துவீர்கள். சிந்தனை வளத்தையும் இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. சதயம். குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் எழக்கூடுங்க. வீண் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பயணங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. வியாபார விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. யாரையும் இன்று நீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுங்கள். சந்தேக பார்வை தூக்கிக்கூட வேண்டாம். போராட்டாத்தி. திடீர் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய நிகழ்வுகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமாக இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். வியாபார நோக்குடனும் இன்று செயல்படுவீர்கள். இன்று நீங்க மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்க வாழ்க்கையில வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மீனம் ராசினியர்கள். என்று நீங்க அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்ட பின்னு சரியாகும். குடும்ப செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். வீணான செலவுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். உடல் நலம் சீராக சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. மதிய நுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. என் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். சரியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது ரொம்ப முக்கியம். என் குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஒரு பக்கம் எழக்கூடுங்க. நண்பரிடம் பேசும் பொழுது நிதானமாக பேச வேண்டும். நன்மை தரக்கூடிய வேலைகளை மட்டும் ஈடுபடுங்கள். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கை இருந்தால் வெற்றி இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். சாமர்த்தியமான பேச்சு லாபத்தை கொடுக்கும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று மனதிற்குள் கண்டிப்பாக எதையோ நினைத்துக் கொண்டு குழம்பி போயிருப்பீர்கள். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதலில் நெருக்கடியில் இருக்கும். பதட்டம் இருக்கும். குழப்பம் இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு பொறுமை வேண்டும். காதலை பொறுத்தவரை பொறுமையாக செயல்படுங்கள், வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல விஷயங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக மனோதைரியம் உண்டாகுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்ற சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். என்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் நன்மை ஏற்படக்கூடும். பகை உணர்வு ஏற்படுத்தியவர்கள் இப்போது நட்பு பாராட்டக்கூடும். உத்திரட்டாத்தி. பண வரவு கண்டிப்பாக வர கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கூடும். சுறுசுறுப்புடனும் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க தைரியமாக செயல்படுத்தி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பாராட்டுக்கு உரிய நாளாக இருக்க கொடுங்க. ரேவதி. மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிலும் காலம் கடந்து சில பணிகள் வெற்றியை கொடுக்குங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த நாளை நீங்க பக்குவமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மதிய வேலை கூட மகிழ்ச்சி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதிகப்படியான பணி சுமையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.